எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது ஈரோட்டு மண்ணுங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்க வீடியோ தானுங்க. புத்தம் போடுற பள்ளிக்கூடம் போகிறேன்னு நீங்கள் அதனால தான். அப்புறம் மலர்னு எழுந்திரிச்சு எங்கள் அம்மாவை பார்த்தா எங்கள் அம்மா கம்பெனிக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவையும் காணாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் எங்கள் அப்பா சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு வேலை விஷயமா போயிட்டாங்களாமா. அப்புறம் 2 பேரும் என்னோட சொல்ல கும்பலம் போயிட்டீங்கன்னு வெளியே வந்து பார்த்தா தாமியெல்லாம் பிச்சு போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் அவனுக்கு திட்டலான்னு வந்து பார்த்தா நம்ம மனசையும் மாற்றி விட்டானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு தான் மாடியிலிருந்து நானே ஒத்தால கொண்டாந்து இந்த பழைய டிவி ஸ்டாண்டை வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேனுங்க. ஏன்னா எங்கள் டாமி பிடிச்சி இந்த செடியெல்லாம் ஒன்று கூட வைக்க முடியலைங்க, கடிச்சு விட்றேன். அப்புறம் பல்லு விளக்கிட்டு கதவு நீக்கலான்னு பார்த்தா கதவு நீக்க முடியல. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியுது, கம்பெனிக்கு போகும்போது கதவு வெளியே பூட்டி விட்டு போயிட்டேன்டா அப்படின்னாங்க. அப்புறம் குரங்கு வேலையெல்லாம் பண்ணி எட்டி குச்சி வந்து பார்த்தா எல்லா பூவும் நிறைய விரிஞ்சிருந்தது. ரோஜா பூவெல்லாம் நிறைய விரிஞ்சிருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி செம்பருத்தி செடி கடியில் இருக்குங்காட்டி இது நல்லா படர்ந்துருக்குது. இன்னொன்று படரவே இல்லை பாருங்க, அந்த பக்கம் வெயில் இருக்குங்காட்டி. அது அப்புறமா காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா பதியம் போட்டிருக்குறானுங்க. எதுக்குன்னு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்க. வரவே மாட்டேன்ருச்சுங்க. அவங்களும் பிடிங்கி கொண்டு போய் வைக்கிறாங்க, வரவே மாட்டேன்ருச்சுங்க. அதனால் எங்கள் அம்மா வீட்டில் இப்படி போட்டு தான் கொண்டாந்து இங்கே வச்சனுங்க. அதனால் அவங்களும் இப்படியே ஓட்டு கொடுறா தம்பின்ட்டாங்க. அவங்களும் பாவம் எத்தனை நாள் தான் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதனால் எங்கிட்டே பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் உருப்படியாக இருக்கிறது ஒரே செடி இதுதானுங்க. இதுதான் அழகாக பூ பூத்துட்டே இருக்குது. நம்ம அப்படியே சீன் போடுறதுக்கு 2 புல்லை வந்து பிடுங்கி விட்டு போடணுங்க. எதுக்கு சீன் போடணும்னு பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் பார்த்தா புண்ணியர்ச்சனை முடிஞ்சு குடி வந்திருக்கிறாங்க. அவங்க நான் நல்லவைன்னு நினைக்கணும் இல்லைங்க, அதனால தான். இது பார்த்திங்கன்னா காயஸ்டிக்கு மணி பிளான்ட்டுக்கு செஞ்சனுங்க. மணி பிளான்ட் அதில் பிடிச்சி ஏறவே இல்லை. அதனால் டென்ஷன் ஆகி கொண்டாந்து வச்சிட்டனுங்க. எல்லாம் நம்மளுக்கு டிமிக்கி தானுங்க கொடுக்குது, நம்ம தான் யாருக்கு டிமிக்கி கொடுக்க முடியறதில்ல. அப்புறம் அது எல்லோ ரோஸுங்க, எப்போவுமே பூ இருக்குது. இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலக்கன்று வச்சு ஒரே உச்சியாகத்தான் நிற்கிது நம்மளையாட்ட. ஆனால் பக்கத்தில் பாருங்க நல்லா கன்னாட்டு ஒன்று வளருது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா துளசி செடி. நம்ம எதெல்லாம் நல்லா தீனி ஓட்டு நம்மளுக்கு போடுற மாதிரி வளர்த்தா நம்மளும் எப்படி வளர மாட்டேங்கிறோம். அதனால் அது மாதிரி தான் இருக்குதுங்க நம்ம உரம் போட்டு வளர்கிற செடியெல்லாம். ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்றுறது இல்லைங்க, அது எப்படி ஜிம்னு வந்துட்டுருக்குது பாருங்க. இது 7 டேஸ் ரோஸுங்க. இதுக்கு எதுக்கு 7 டேஸு ரோஸுன்னு வேறு வந்ததுன்னு தெரியல. நான் என்னைய பேர் வச்சு சொல்லியிருந்தாங்கன்னா சாட்டர்டே சண்டே, நம்மளுக்கு தான் சாட்டர்டே லீவ் விட மாட்டேங்கிறாங்கங்க. இதுக்குனாச்சும் சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுருவாங்க. சண்டே லீவ் விட்றாங்க நான் சொல்ல மாட்டேன், ஆனால் சாட்டர்டே லீவ் விடணும், அதான் நியாயம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் ரோஸு. அப்புறம் எங்கள் அம்மா கம்பெனியிலேருந்து வந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா குலதெய்வத்து கோயிலுக்கு போகலாம், அப்புறம் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிட்டா நீ எங்கே வரப்போகிற அப்படின்னாங்க. அப்புறம்தான் எங்கள் அம்மா திருப்பியுமே பூ பறிச்சிட்டு போய் கொடுக்குறேனுங்க. பூ பறிக்கிறதுல என்னோட காமெடின்னு பார்த்தீங்கன்னா நானும் இழுத்து பார்க்குறேன், ஒன்று மட்டும்தான் வந்தது. அப்புறம் 2ஆவதாக ஒன்று பொறிக்கலான்னு போய் பார்த்தா அதே தானே கீழே வந்ததுங்க. அந்த 2 கொண்டு போய் கொடுத்தா ஊடே வலிச்சுல்ல, அப்புறம் எங்கே வரது 4 வாரம் போய்க்கலாம் ஓன்ட்டாங்க. அப்புறம் இந்த பூ கெட்ட வேலை கொண்டு வாடா அந்த பக்கம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அதை எடுத்து காதில் வச்சுக்கிட்டு கெல்லுக்குள்ளே நாய் பேசிகிட்டு இருந்தேனுங்க. அப்புறம் அந்த ஆத்தாவும் போயிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ தான் பார்த்தனுங்க மேக்காலிருந்து அப்படியே கருக்கிட்டு வந்ததுங்க. அப்புறம் மாடி போய் ஃபோட்டோ பிடிக்கலான்னு ட்ரைபாட் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்க போனேங்க. எப்படி கீழே விழுந்ததுன்னு தெரியல. நான் மாடியிலிருந்து வரதுக்குள்ளே எல்லாம் கீழே விழுந்து கலந்ததுங்க, எல்லாம் உடஞ்சி. அதான் பட்டி டிங்கரிங் பார்த்து எப்படியோ ஒன்று ஒட்ட வச்சிட்டனுங்க. அதுங்கிறத காமிச்சேன். அப்புறம் மாடியில் பார்த்திங்கன்னா முள்ளங்கி செடி அந்த மாதிரி செடியெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேனுங்க. அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு என்னென்ன செடின்னு பார்த்திங்கன்னா முள்ளங்கி செடி 2 க்ரோபேக்குங்க, அப்புறம் சம்பங்கி பூங்க, அப்புறம் ஒரு அழகு செடி. அது என்ன செடி, குரோட்டன் க்ரீப்பராட் இருக்குதுங்க. அது நர்சரியில் சொன்னாங்க, அழகாக இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சம்பங்கி பூ செடிங்க, அப்புறம் கொய்யாக்காய் செடிங்க. கொய்யாக்காய் அப்புறமா நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேங்க உங்களுக்கு. இது எங்கள் ஊர் மலைங்க. அதுக்கு பின்னாடி வருங்க மேக்கால கருக்கி இருக்குது. அந்த மலைக்கு அந்தாட்டதை பார்த்திங்கன்னா திருப்பூர். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்னிமலை, ஈரோடு மாவட்டங்க. இது எங்கள் ஊர் மலை. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பூனை, எங்கள் ஊர் நாயுமே எப்படி படுத்துருக்குது பாருங்க. அதாவது நாய்க்குட்டி வந்து பக்கத்து வீட்டு நாய்ங்க, பூனைக்குட்டி வந்து எங்கள் சைட்டுக்குள்ளேயே தெரிஞ்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் முள்ளங்கி வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே, முள்ளங்கி பாருங்க எப்படி நல்லா ஊறி இருக்குதுன்னு. அப்புறம் இந்த 2 நாளாக நல்லா மழை பெய்ஞ்சுங்காட்டி மலையில் கொண்டு போய் வச்சிட்டேனுங்க. பாருங்கள் எப்படி துளிர் நிறைய விட்ருக்குது. அதானுங்க சொன்ன மாதிரி மழை தண்ணியில் பிடிச்சி வச்சாலும் சரி, இல்லைனா வந்து மழை தண்ணியில் கொண்டு போய் வச்சுருக்கோங்க. அந்த தண்ணியும் ஊற்றிட்டு வந்திங்கன்னா எல்லாம் ஜிம்னு எல்லா செடியுமே வளர்ந்துருங்க. இது பார்த்திங்கன்னா தாமரை விதை எதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா நர்சரியில் போய் எனக்கு தாமரை வளர்க்கணுன்னு ஆசைங்க. நர்சரியில் போய் கேட்டால் ஒரு செடியே 500 600 சொல்கிறாங்க. நான் வாங்கிடுவேனுங்க, ஆனால் எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுக்கணும்னுங்க. இருக்கிற செடியை என்னால் வச்சுக்க முடியல.
அப்புறம் அது வந்து புதினா காப்புக்கு முடிஞ்சு போச்சுன்னு அது திருப்பியும் அம்மா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை போட்டு வச்சுருக்குறேனுங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்ட செம்பருத்தி குச்சி. அப்புறம் அம்மா நான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கிற கேப்பில் போய் சிக்கன் எடுத்து வந்துட்டாங்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி எங்கள் அப்பா வேறு வேலை விஷயமா போயிட்டார் இல்லைங்க, அங்கேயே சாப்பிட்டு வந்துருவாராம்மா. அதனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் பிரியாணி சில்லி பொரிச்சுக்கிட்டோங்க அளவா. அப்புறம் நல்லா சாப்பிட்டதே மணி 12ங்க. அப்புறம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேங்க. அது என்னன்னு தெரியலிங்க, ஞாயிற்றுக்கிழமை தூங்கினா மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. லீவ் அன்றைக்கி எல்லாம் நல்லாவே தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. இதே பள்ளிக்கூடம் இருக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா வாய்க்கோல் வருது. பள்ளிக்கூடம் இருக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே அருமையாக தூக்கம் வருங்க. விட்டு 10 நிமிஷம் படுத்துக்கலான் இருக்குங்க. அப்புறம் பாருங்கள், சொன்னலைங்களா புண்ணியர்ச்சனை முடிஞ்சதுன்னு ஒரு வாரம் தான் ஆச்சு. இன்னும் பந்தல் பிரிக்கலிங்க. பாருங்கள் எப்படி காற்றடிக்கிறதுக்கு எப்படி பறந்துட்டு போய் விழுகுவாருங்க. பாருங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற மாதிரி வேரோட பிடிங்கி போட்டுருக்க மாட்டேங்குதுங்க. பாருங்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கிற இதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. எங்கேயாச்சும் கட்டாயி வந்து கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வம்பா போயிருமேனு. அப்புறம் பாருங்கள் எப்படி தூக்கிட்டு போகுதுன்னு. ஒரு 2-3 ஓலை அந்த பக்கம் பின்னாடி காடு இருக்குது இல்லைங்க, அதுக்கே போயிடுச்சு. நம்ம வச்ச கொய்யாக்கா மரம் பாருங்க எப்படி அந்த மரத்துக்கிட்ட சிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்குதுங்க. இந்த கொய்யாக்கா கண்ணும் மேலே வச்சுருக்க கொய்யாக்கா கண்ணும் ஒட்டுக்கா தானுங்க வச்சுது. இது பாருங்க, இதை காட்டுறேன் பாருங்க. இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. வச்சு இது 3 மாதம் ஆச்சுங்க. அது 3 மாதம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்குங்காட்டி மலர்னு வந்துருச்சுங்க. அது எத்தாச்சோடு இருக்குது பாருங்க, இது எத்தாச்சோடு இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் அதனால தானுங்க மாடி தோட்டம் வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அப்புறம் எங்கள் அம்மாவும் எந்திரிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா லெமன் டீ போட்டாங்க. எனக்கும் ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்துட்டேனுங்க. மாடியில் வந்து அப்படியே மழை துளி விழுக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கலான்ட்டு பார்த்தேன். என்னோடய பழங்காலத்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தானுங்க. அவன் பார்த்திங்கன்னா எங்கள் பள்ளிக்கூடத்தில் முதல்ல படிச்சுவேன், திருப்பி வேறு பள்ளிக்கூடம் போயிட்டேன். இப்போ திருப்பி எங்கள் ஸ்கூலுக்கே வந்துட்டானுங்க. அவன் பார்த்திங்கன்னா ஒரு திருட்டு பையன்னு வச்சுக்கோங்களேன். திருட்டு பையனா நீங்கள் நினைக்கிற திருட்டு பையன் இல்லைங்க, திருட்டு மொழி இருக்குங்க. ஜாலியாக பேசுவானுங்க நம்மள மாதிரியே. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வரும்போது டீயை கீழே கொட்டிட்டுனுங்க. எல்லாம் நம்மளுக்கு தான் வேலை வைக்கின்ட்டு அப்படியே ஹோம்ஒர்க் எழுதிட்டுனுங்க. இந்த நாள் இப்படி தானுங்க வச்சு